எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 26 பிப்ரவரி 2024 மற்றும் 27 பிப்ரவரி 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, பாரத் டெக்ஸ் 2024 கண்காட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? பாரத் டெக்ஸ் 2024 கண்காட்சியை தொடங்கி வைத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இரண்டாவது கேள்வி, விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் ரூபாய் 1800 கோடி மதிப்பிலான 3 முக்கிய விண்வெளி உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்தவர் யார்? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் ரூபாய் 1800 கோடி மதிப்பிலான 3 முக்கிய விண்வெளி உள்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்தவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு அமைந்துள்ளது? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்கு அமைந்துள்ளது? திருவனந்தபுரம். திருவனந்தபுரம். தர்ம கார்டியன் என்ற கூட்டு இராணுவ பயிற்சி எந்த 2 நாடுகளுடன் தொடர்புடையது? இதுக்கு சரியான விடை இந்தியா மற்றும் ஜப்பான். எங்கே நடைபெற்றது? ராஜஸ்தானில். நேட்டோ அமைப்பில் 32வது நாடாக எந்த நாடு இணைய உள்ளது? நேட்டோ அமைப்பில் 32வது நாடாக எந்த நாடு இணைய உள்ளது? சரியான விடை ஸ்வீடன். ஸ்வீடன். இந்த நேட்டோ அமைப்பில் 32வது நாடாக இணைய உள்ள ஸ்வீடனுக்கு ஹங்கேரி நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, இந்தியாவின் மிகப்பெரிய ட்ரோன் பைலட் பயிற்சி அமைப்பினை எந்த ஐஐடி தொடங்கியது? இந்தியாவின் மிகப்பெரிய ட்ரோன் பைலட் பயிற்சி அமைப்பினை எந்த ஐஐடி தொடங்கியது? ஐஐடி கவுகாத்தி. ஐஐடி கவுகாத்தி. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் முதல் பெண் முதலமைச்சராக பதவியேற்றவர் யார்? பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் முதல் பெண் முதலமைச்சராக பதவியேற்றவர் யார்? மரியம் நவாஸ். மரியம் நவாஸ். எத்தனை வயது நிரம்பிய குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க வேண்டுமென மத்திய கல்வித்துறை நிர்ணயித்துள்ளது? இதுக்கு சரியான விடை 6 வயது. 2022ஆம் ஆண்டுக்கான அருட்பெருஞ்சோதி வள்ளலார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? மா சரவணன். மா சரவணன். சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டிகளில் அதிவேகமாக சதமடித்த வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டிகளில் அதிவேகமாக சதமடித்த வீரர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? லாஃப்டி ஈட்டன். லாஃப்டி ஈட்டன். எந்த ஆண்டுக்குள் விண்வெளியில் இந்தியாவுக்கென தனி ஆய்வு மையம் அமைய உள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்? எந்த ஆண்டுக்குள் விண்வெளியில் இந்தியாவுக்கென தனி ஆய்வு மையம் அமைய உள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்? 2035. மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையராக நியமனம் செய்யப்பட்டவர் AS ராஜீவ். இந்தியாவின் முதல் பெண் ஆடுகள காப்பாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இந்தியாவின் முதல் பெண் ஆடுகள காப்பாளராக நியமனம் செய்யப்பட்டவர் ஜெசிந்தா கல்யாண். ஜெசிந்தா கல்யாண். ஒவ்வொரு ஆண்டும் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 24. தமிழ்நாடு மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிறந்த நாளான பிப்ரவரி 24ஆம் தேதி
தமிழ்நாடு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. எந்த மாநில அரசு ரூபாய் 500க்கு சமையல் கேஸ் சிலிண்டர் வழங்கும் திட்டம் மற்றும் 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் ஆகிய 2 திட்டங்களை தொடங்கியது? இதுக்கு சரியான விடை தெலுங்கானா. அந்த மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் இந்த திட்டங்களை தொடங்கி வைத்தார். சமீபத்தில் காலமான பங்கஜ் உத்காஸ் எந்த துறையுடன் தொடர்புடையவர்? பாடகர். அடுத்து, ககன்யான் திட்டத்தில் இஸ்ரோவால் விண்வெளிக்கு முதல் முறையாக அனுப்பப்படும் 4 வீரர்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளனர். அதில் தமிழ்நாடு மாநிலத்தைச் சேர்ந்த கேப்டன் அஜித் கிருஷ்ணன் உள்பட 4 பேர். யார் யார்? மீதி 3 பேர் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப், விங் கமாண்டர் சுபான்சு சுக்லா ஆகிய 4வரும் ககன்யான் திட்டம் இஸ்ரோவால் விண்வெளிக்கு முதல் முறையாக அனுப்பப்படும் 4 வீரர்கள். அடுத்து, தமிழ்நாடு மாநிலத்தின் காங்கிரஸ் ஊடகம் மற்றும் செய்தி தொடர்பு துறையின் தலைவராக ஆனந்த் சீனிவாசன் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை மெரினாவில் புதுப்பிக்கப்பட்ட அண்ணா நினைவிடம் மற்றும் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தை 26 பிப்ரவரி 2024 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். சென்னை மெரினாவில் பேரறிஞர் அண்ணாவின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தை 26 பிப்ரவரி 2024 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் ரூபாய் 48,000 கோடி மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். குஜராத்தில் ராஜ்கோட், உத்தரப்பிரதேசத்தில் ரேபரேலி, பஞ்சாபில் பதிண்டா, மேற்கு வங்காளத்தில் கல்யாணி, ஆந்திராவில் மங்களகிரி ஆகிய 5 இடங்களில் அமைக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார். நாடு முழுவதும் 554 ரயில் நிலையங்களை உலகத்தரத்தில் மேம்படுத்துவதற்கான பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் சென்னை கடற்கரை பூங்கா, அம்பத்தூர், பரங்கிமலை, கிண்டி, மாம்பலம், மேட்டுப்பாளையம், கோவை வடக்கு, ஈரோடு, மொரப்பூர், திண்டுக்கல், தூத்துக்குடி, திருச்செந்தூர், மயிலாடுதுறை, கும்பகோணம், விருதாச்சலம், தருமபுரி, ஓசூர் உள்ளிட்ட 34 ரயில் நிலையங்கள் உலகத்தரத்தில் மேம்படுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக முறை 5 விக்கெட்டுகள் அதாவது 35 முறை வீழ்த்திய இந்திய அணியின் முன்னாள் சுழல்பந்து வீச்சாளர் அனில் கும்ப்ளேவின் சாதனையை ரவிச்சந்திரன் அஸ்வின் சமன் செய்தார். சமாஜ்வாதி கட்சியின் மூத்த தலைவர் சபிகுர் ரஹ்மான் பார்க் 27 பிப்ரவரி 2024 காலமானார். இதிலிருந்து இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 26, 27 பிப்ரவரி 2024 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.